Hi hello friends, welcome to the digital film. நம்ம சேனல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால ரெகுலரா வீடியோ போட முடியல. கொரோனால ஒண்ணும் இல்லங்க, டைஃபாய்டு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா கிட்ட என்னால சரியா எந்த வேலையும் பண்ண முடியல. அதனால வீடியோவும் போட முடியல. அதனால தான் வீடியோ வரல. இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வரும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால அப்படியே கூடிய அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்யூசரோட அன்பாக்சிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டிஃப்யூசர்னா என்னன்னு தெரியலனா அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். டிஃப்யூசர்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஃப்ளாஷ்லேருந்து வர லைட்டு பார்த்தீங்கன்னா ஆஷா வரும். இந்த ஆஷா வர லைட்டை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் மேலே யூஸ் பண்ணி அதை பரவலாக அதான் ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புறதுக்கு பேர் தான் டிஃப்யூசர். அந்தமாரி ஸ்ப்ரெட் ஆக்கி ஒரு எக்யூப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்யூசர்ன்றோம் ஃபோட்டோகிராஃபியில். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்யூசரை தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த டிஃப்யூசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக் பேண்டில் இருக்க ஃப்ளாஷ் பாட். இதை படிக்கிறதுக்கு ஏன் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இதேமாரி இன்னொரு டிஃப்யூசர் இருக்குது. மேக்மோட்ன்ற ஒரு பேண்டில் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு டிஃப்யூசர் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 கிட்ட வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து 2,800 கிட்ட வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இதில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதோட பேர் என்ன, இதில் இருக்கிறதோட இதில் இருக்குல்ல இதோட பேர்லாம் என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஜெல்லு கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டிவ் ஜெல்லு எதுக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இதை அப்படியே மூடி வச்சுருவோம் நம்ம ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட் எதுக்குன்றதையும் நான் சொல்கிறேன். இதையும் ஓரமாக வச்சுருவோம். பாக்ஸை முதல் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இந்த ஜெல்லை அதில் தான் மவுண்ட் பண்ண இதில் தான் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஏன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிரிப்புன்னுவாங்க. இதை தான் நம்ம ஃப்ளாஷில் மாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்பியருன்னுவாங்க. இதுவும் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பவுன்ஸுன்னுவாங்க. இதையும் நான் எதுக்குன்றதை சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் இது உள்ளே இருக்குது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் ஒரு 6 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 6 ப்ராடக்ட்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2,800 கிட்ட உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. நீங்கள் இதுவே ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா 3,300 கிட்ட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான், ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான். சரி ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப் இருக்குல்ல, இந்த கிரிப் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷில் மாட்டணும். ஃப்ளாஷில் மாட்டுறப்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, குவாலிட்டியான ரப்பர் இது. இந்த ரப்பர் இதில் மாட்டுறப்ப இங்கே பிடிச்சிங்கன்னா இப்படி நீங்கள் மாட்டுறப்ப இது லடக்குன்னு உடச்சிக்கும். அவ்வளோதான், ஃப்ளாஷ் காலி. இதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த கீழ் பார்ட்டை பிடிக்காமல் மேல் பார்ட்டை பிடிச்சிக்கோங்க. மேல் பார்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வலிச்சு அதில் போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷில் வந்து இந்த கிரிப்பை போட்டாச்சு. இந்த கிரிப்பு எதுக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 மேக்னெட் தருவாங்க. இந்த மேக்னெட் இருக்கும். இதுலேயும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4 மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் போய்ட்டு இந்த மேக்னெட் கூட அட்டாச் ஆகிட்டு இது இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். அது இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ். இந்த பவுன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளாஷ் எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ளாஷை நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடிச்சிங்கன்னா லைட்டு வந்து அவங்க மேலே ஆஷா போடும் அப்படின்னு இருக்கேன். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த மேக் பவுன்ஸை பார்த்தீங்கன்னா மேக் பவுன்ஸுன்றது வந்து மேக் மோடில் வரது. இது வந்து டிஜிடெக்கில் வரதுனால ஃப்ளாஷ் பாட்டுன்னு இருக்குது. அதனால் பாட் பவுன்ஸுன்னு சொல்லிக்கலாம். நம்ம இந்த பாட் பவுன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலே மாட்டிட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து வர லைட் வந்து இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சப்ஜெக்ட் மேலே படுறப்ப நம்மளுக்கு இது டிஃப்யூஸ் பண்ணி லைட்டை சாஃப்டாக அனுப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டு கொஞ்சம் ஹார்டாக போகாமல் சாஃப்டாக போய் படும். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் தான். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா நம்ம கேமரா மேலே போட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஆஷாக போச்சுன்னா அது நம்ம நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்படி இல்லைனா சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது சீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும். அந்தமாதிரி நேரத்தில் நம்மளை மேலே பவுன்ஸ் பண்ணி அடிக்க முடியாது. அந்தமாரி சமயத்தில் இந்தமாரி ஒரு பவுன்ஸை வாங்கி வச்சிட்டோன்னா இது மூலிமா நம்ம பவுன்ஸ் பண்ணி அடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பியர். இந்த ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 2 மேக்னெட் இருக்கும், அதில் 4 மேக்னெட் இருக்கும். இதில் 4 மேக்னெட் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டவுன் பண்ணி அடிக்கிறப்ப நம்ம இப்படி போர்ட்ரேட்டில் வச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக லைட் ஸ்ப்ரெட் ஆகும். இதே நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கிறோன்றப்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இதில் 4 கொடுத்துருப்பாங்க. இதுவே இந்த பவுன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி திருப்பினாலுமே அது ரவுண்டாக தான் இருக்க போகுது. அதனால் இதில் 2 மேக்னெட் இருந்தாலே போதும். இந்த பவுன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி எஸ்ட்டாக அடிக்கிறீங்கன்னா இது ஒரு பல்பு மாரி மாறிடும். இப்போ நீங்கள் இதில் லைட்டை ஃப்ளாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இதில் பல்புலேருந்து ஒரு லைட்டு இப்போ இதுவே ஸ்கொயரில் இருக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஆஷாக போகும். இப்போ இதுவே இந்த மேக் ஸ்பியரை வந்து இது மேலே போட்டிங்கன்னா ஒரு பல்பு மாரி இது வந்து ஒர்க் ஆகி லைட்டை பார்த்தீங்கன்னா ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்போம். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மேக் ஸ்பியர் கூடிய தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டும் யூஸ் ஆகும். இந்த கிரிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்ட போர்ட்ரேட்லாம் எடுக்க போகிறீங்க, எனக்கு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஃபோக்கஸாக அந்த லைட்டை வந்து ஃபேஸில் மட்டும் அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கிரிப்பில் வந்தீங்கன்னா இந்த கிரிட்டை போட்டுடணும். எல்லாமே மேக்னெட் தான், இதுலேயும் 2 மேக்னெட் இருக்கும். நம்ம இந்த கிரிட்டை போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மேக் ஸ்பியர் இருக்குல்ல அந்த ஸ்பியர் எடுத்து போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதான் குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டு ட்ராவல் ஆகும். அதனால் வந்து இந்த கிரிட்டு வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ஜெல்லோட கிரிப்பு. இந்த கிரிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ஜெல் வந்து நம்ம மாட்டுறதுக்கு தான். இந்த கிரியேட்டிவ் ஜெல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரத்தில் வந்து ஃப்ளாஷை வச்சு ஏர் லைட்டு இல்லை பேக் லைட்டு இந்த மாதிரிலாம் தருவோம். அப்படின்றப்ப இந்த ஜெல் அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் அந்த க்ரீன் கலர் ஜெல்லு தெரியுதா உங்களுக்கு? க்ரீன் கலர் அந்த க்ரீன் கலர் ஜெல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் இந்த இதில் வச்சு லப்பர் தானே அதனால் ஈஸியாக போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்போ இதில் மேக்னெட்ன்றதுனால அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி அடிக்கிறீங்கன்றப்ப இது வந்து க்ரீன் கலராக உங்களுக்கு வரும். இது நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ஒர்க்கு. இதெல்லாம் என்னென்னன்றதை பார்த்தாச்சு, இதோட நேம்ஸும் என்னென்னன்றதை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை வச்சு எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட அன்பாக்சிங் அண்டு இது எதுக்குன்றதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட ரிவ்யூ வந்து நான் மேக்மோடு சொன்னல 14,000 சொன்னல, அந்த மேக்மோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். HSL இதே தான் இருக்கும். இதையும் ஒரு கம்பாரிசன் நம்ம வீடியோ பண்ணிட்டு அதில் என்ன இருக்குது, அது பெஸ்ட்டாக இருக்கா இது பெஸ்ட்டாக இருக்கா, இது ஏன் வாங்கணும், அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு மேக்மோட் டிஜிடெக் அந்த ஃப்ளாஷ் பாட் இது 2த்தையும் நம்ம கம்பாரிசன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். அதெல்லாமல் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்படியே மற்றது எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.